சிறுகடிக்க ஆசிஸ்திரியில் டுடே எபிசோடில் நம்ம ரோகிணியோட வீட்டுக்கு வந்து கிறிஷோட பெரியப்பாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நான் போய் உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சத்தம் போடுறாங்க. நீ தான் இவங்களுக்கு அட்ரஸை கொடுத்து இங்கே வர வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க நான் தான் வர வச்சேன். இப்போ வழியிலவே கொண்டு போய் அடமானம் வச்சு வீட்டு செலவை பார்க்குற வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இனிமேலும் நமக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. நமக்குன்னு யாராவது உதவ 2 பேர் வேணும்ல. அதனால தான் இவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஷோட பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி வந்து, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, இவங்களை முதல்ல அனுப்பி விடுறேன், அப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இவர் இருந்துட்டு ரோகிணிக்கிட்ட, உங்களுக்கு நாங்கள் பண்ணது பெரிய ஒரு பாவம், அந்த பாவத்துக்கான தண்டனை தான் எங்கள் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட உண்டாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்களா, விடுங்க. அது தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்குன்னு இப்போ இருக்கிறதே கிறிஷ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களை தேடி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லலான்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம். என்ன விஷயம்னா, கிறிஷுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தையும் உங்கள் பேருக்கு நாங்கள் எழுதி கொடுக்குறதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இல்லைங்க, அந்த சொத்து எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? எங்கள் மேலே ஒன்றும் உங்களுக்கு கோவம் தீரலையா? அதுக்காகலாம் நான் ஒன்றும் சொல்லலை. இப்போதைக்கு கிறிஷோட எந்த சொத்தும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களால் உங்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாங்க. வேணா நாங்கள் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கூட நாங்கள் இங்கேயே கிறிஷ் கூட நாங்கள் தங்கிக்க தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, கொஞ்ச நாள் போட்டோம், நானே அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நாங்கள் அப்போனா கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீங்கள் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ரோகிணி இருந்துட்டு சமைக்கிறதுக்காக போகிறாங்க. ஏன் ரோகிணி இப்படி வேண்டான்னு சொன்னேன், அவங்க கொடுக்குற சொத்தை நீ வாங்கியிருக்கலாம்ல. நான் இப்போதைக்கு மனோஜோட சேரணும், அவ்வளோதான். மனோஜ்க்கு ஏற்கனவே என்ன கோபம், கல்யாணத்தை மறைச்சு கிறிஷ் விஷயத்தை மறைச்சதுனால அவர் தான் என் மேலே கோபமாக இருக்காரு. இப்போ நான் மறுபடியும் இவங்களோட உறவு கொண்டாடணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான், நிரந்தரமாக மனோஜ் என்னை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இவங்களுக்கு சமையலை முடிப்போம், மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம விஜயாவும் மனோஜும் வீட்டு பத்திரத்தை மீட்டு வந்து ரூமில் யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவும் மட்டும் வந்து ரவிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த நீத்துக்கிட்ட பேசினா, எதுக்கு எடுத்தாலையும் உன் பேரை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கே, என்ன சொன்னாலையும் அதை காதலே போட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ரொம்பவே பிடிவாதக்காரிங்க, அவங்க நினைக்கிறதா எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுதா வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. உங்களை நம்பி தானே என் பொண்ணு நான் இந்த வீட்டுக்கு வாழ அனுப்பினேன், ஆனால் இன்னைக்கு என் பொண்ணு எங்கள் வீட்டில் உட்காந்து அழுந்துக்கிட்டு இருக்கா. இதுதான் நீங்கள் என் பொண்ணை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒன்றும் என் பையனை அப்படி வளர்க்கல, எல்லாம் வரவங்க தான் என் பசங்களை மிரட்டிட்டு இருக்காங்களே தவிர என் பிள்ளைங்க யாரையும் கொடுமை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் அண்ணாமலை இருந்துட்டு ரவியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த நீத்துவோட விஷயம் தானே, இதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் தானே நாங்கள் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, இங்கே பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைப்பா, நாங்களே ஆல்ரெடி பேசி பார்த்துட்டோம். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பிடிவாதமாக இருக்குது. ரவி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல, என்ன லவ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு ரவியை பிடிச்சிருக்கு, நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சுப்பா. என்ன செய்யுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
இதுக்காக தான் அப்பவே சொன்னேன், நம்ம ஸ்ருதி கூட வந்து வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க தானே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனா இருந்துட்டு, "நீங்க முன்னாடி போங்க. கண்டிப்பா நாங்களே வந்து ஸ்ருதிய சமாதானம் பண்றோம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மீனாவும், ரவியும் நேரா ஸ்ருதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வாசுதேவன் வந்து ரொம்பவே கோவமா இருக்காரு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. மீனாவும் நம்ம ரவியும் போயிட்டு சுத்தி இருக்கிற ரூம வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஸ்ருதிய வந்து கதவ ஓப்பன் பண்ணி, "மீனா நீங்க மட்டும் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. நாங்க அந்த நீத்துவ கூப்பிட்டு பேசினோம். அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஆனா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து ரவிய இனிமே அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடாது. ரவிய நாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு அனுப்ப போறது இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. எனக்கு அது மட்டும் பத்தாது. அந்த நீத்து இருந்துட்டு எனக்கும் ரவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணணும். நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.